மராட்டியத்தில் முடிவுகள் பிரம்மாண்டமான வெற்றியை பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வெற்றி அனலைஸ் பண்ணப்படுது. அதே போல ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. திரு ஆசீர்வாதமாச்சாரி, ஜார்க்கண்டில் நீங்க கற்கக்கூடிய பாடம் என்ன? மராட்டியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல பாஜகவை விட இன்னைக்கு பாஜகவுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு RSS உடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறார். ஸோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் RSS காட்டாத ஆர்வத்தை இல்லை இந்த முறை கூடுதலாக உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்கா? அந்த டிஃபரன்ஸ் போன தேர்தலில் பாஜக பின்னடைவை சந்தித்தது, இந்த முறை ஒரு அபார வெற்றியை பெறுது. இஸ் த டிஃபரன்ஸ் RSS பெர்ஃபார்மன்ஸ்? எங்களுடைய தாய் அமைப்பு, அந்த தாய் எப்படி தன்னுடைய மகன் எப்படி வளரணும் அப்படின்றதுக்கு ஒரு அக்கறையோடு தாய் பார்த்துக் கொள்வார்களோ அது மாதிரி RSS எங்களை பார்த்துக் கொள்கிறது. லோக்சபா தேர்தலில் அவங்க எங்களுக்காக பணிபுரியவில்லை, மகாராஷ்டிரா தேர்தலில் மட்டுமே பணிபுரிந்தார்கள், அதனால் வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா தேர்தல்களும், அது பஞ்சாயத்து யூனியன் தேர்தலில் ஆரம்பித்து மக்களவை தேர்தல் வரை எல்லா அவங்களுடைய பங்கு எப்பொழுதும் எங்களோடு தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. ஒரு தேர்தலில் பார்க்கப்பட்டது மாற்று கருத்துக்கள், அவங்க இல்லாம நாங்க ஜெயிப்போம் உங்க தரப்புலையும், அவங்க உங்களை விமர்சித்து எலெக்ஷனுக்கு அப்புறமும் பார்த்தோம். ஸோ அதுல இருந்து ஒரு பாடமும் ஒரு இணக்கமும் உருவாயிருக்கும். அது செட்டில் ஆகி அதெல்லாம் பத்திரிகைகள் எழுதிய ஏசியங்கள், ஊடகங்கள் அது ஒரு பேசு பொருளாக உருவாக்குனது. அது மாதிரி எல்லாம் எப்பொழுதுமே அமைந்ததே கிடையாது. அதனால அதுதான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளார எங்களுக்குள்ளார தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் RSS அமைப்பு பார்த்து கொண்டே இருக்கும். இன்னொரு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் யார் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை, அதுல ஒரு ரேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுல நேச்சுரல் சாய்ஸ் பிஜேபியா இல்ல கூட்டணி கணக்குகளுக்காக விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்களோட அனாலிசிஸ் என்ன? உங்களுடைய அதாவது ஹரி, இந்த தேர்தலை நாங்கள் 3 பேருமே இணைந்து சந்தித்தோம். அதே போல் இந்த யாரு சீஃப் மினிஸ்டராக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார் அப்படின்றதும் நாங்கள் 3 பேரும் உட்கார்ந்து பேசி அதுக்குரிய சரியான ஒரு முடிவை நாளை அல்லது நாளை மறுநாள் எடுப்போம். ஆகவே அதற்குள் அவரு ஷிண்டே முதலமைச்சராக இருக்கிறார், அதனால அவர் தொடர்வார். அதே மாதிரி ஃபட்னவிஸை ஆக்க வேண்டும் அல்லது அஜித் பவாரை ஆக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பேச்சு பொருளாக அல்லது ஒரு டிவி டிபேட்டாக இருந்தாலும் மொழிய எங்களை பொறுத்தவரை நாங்கள் இணைந்துதான் பயணிக்கிறோம். எங்களுடைய 3 பேருக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கா? இல்ல இந்த தேர்தல் முடிவு நேச்சுரலா பிஜேபி தான் அந்த பொசிஷனுக்கான கிளைமன்ட்ங்கிற ஒரு சூழல் உருவாக்கி இருக்கா? அப்படி பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்பே நாங்கள் தான் பாஜக தான் அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருந்தோம். ஆக மொத்தம் அப்ப அந்த சமயத்திலே திரு ஃபட்னவிஸை அவர்களை நாங்கள் முதலமைச்சராக ஆக்கி இருக்கலாம். ஆக அது ஒரு அதிகாரி அது எடுபடல. சோ அதுதான் உங்களுடைய இலக்கு அப்படின்னு தானே பார்க்க முடியும்? இல்ல, அது இலக்கு கிடையாது. இலக்கு என்ன தெரியுமா? மக்கள் அனைவரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு அனைத்து திட்டங்களும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், வறுமை கோட்டிலிருந்து மக்களை மேற்கொண்டு அவர்களை உயர்த்த வேண்டும், பாதுகாப்பு, அவர்களுடைய ஸ்திரத்தன்மை, அவர்களுக்கு கையில் ஒரு பணம். அந்த ஒரு முக்கியமான விஷயம் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அந்த மகளிருக்கான அந்த உரிமை தொகையை கொண்டு போய் சேர்த்ததன் காரணமாக மகளிர் எங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த தேர்தலுடைய முடிவு நான் பார்க்கிறேன். தமிழ்நாடு மாடல்ல இல்ல, அது தமிழ்நாடு மாடல். அதான் ஈவன் இந்த உரிமை தொகை என்ற வார்த்தை கூட தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்தது. யார் மகளிரை அவங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத்தோட தலைவி யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அந்த கட்சி தான் தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கோம். டிசைடிங் பெண்கள் ஓட்டு இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறீங்க இந்த எலெக்ஷன்ல? உண்மைதான். நாட் ஒன்லி இன் திஸ் எலெக்ஷன், எவ்ரி எலெக்ஷன். ஓகே, இந்த தேர்தல் முடிவுகளுடைய இம்ப்ளிகேஷன், நேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, நேரேட்டிவ் மாறுமாங்கிறதெல்லாம் பத்தி உங்கள்ட்டையும் திரு இதயத்துல்லாஹ்ட்டையும் நான் தொடர்ந்து அனலைஸ் பண்ண போறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.